வெல்கம் டு அஷிதாஸ் கிச்சன். அஷிதாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டேஸ்ட்டான மோர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மோர் குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க. இப்போது தேங்காய், மஞ்சள் தூள், ஜீரகம் இது 3 அரைக்கிறதுக்கு தேவை. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், மிளகாய் வத்தல், சின்ன வெங்காயம் இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு தேவை. இவ்வளோதாங்க மோர் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருள். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதில் தேங்காய், மஞ்சள் தூள், ஜீரகம், அதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய் இதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு சட்டி எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சமாக சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் ஒரு 2 காஞ்ச மிளகாவை இதோடு சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணியாச்சு. காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடணும். ரொம்ப கருகவும் கூடாது, ரொம்ப வதங்காமலும் இருக்கக்கூடாது. நல்லா வதங்கிடணும். வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை போட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விடக்கூடாது. நல்ல நுரை மட்டும் சைடில் வர்ற வரைக்கும் நல்லா அதை இது பண்ணி வச்சுக்கிடணும். இப்போ பார்த்திங்கன்னா சைடில் நல்லா நுரை வந்துட்டு, இப்போ நான் உர ஊற்றி வச்சுருக்கிற தயிர் ரொம்ப கெட்டியாக இருந்ததுனால மிக்சியில் ஒரு சுற்றி ஊற்றியிருக்கேன். இப்போ பாருங்கள், அவ்வளோதாங்க. தேவையான அளவு உப்பு போட்டாச்சுன்னா நம்மளோட மோர் குழம்பு ரெடி. இது வச்சு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் மறக்காமல் அஷிதாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.